மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அப்போ மீகா என்கிற தீர்க்கதரிசி சத்ருவை பார்த்து பேசுகிறார். சத்ருனா நம்முடைய வீட்டில் நமக்கு இருக்கிற சத்துருக்களை நம்ம யோசிக்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சத்துருக்கள், அல்லது இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிலர் நாளடைவில் நம்மளோடவே பழகி கொண்டிருந்தவர்கள் நமக்கு என்னவா மாறிடுறாங்க? ஆமாம், எதிரியாக மாறிடுறாங்க, சத்ருவாக மாறிடுறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே மேலே ஒரு சத்ரு இருக்கிறான். அவனோட தான் நமக்கு யுத்தம் இருக்குது. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. சகோதர சகோதரிகளோடு கூட நமக்கு போராட்டம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சத்ரு இருக்கிறான். அவனோட தான் நமக்கு போராட்டம் இருக்கு. நம்ம ஜனங்க எல்லாருமே நல்லவர்கள். சபைக்கு வருகிற அத்தனை பேரும் நல்லவர்கள். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருமே நல்லவர். புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மாமனார் மாமியார் எல்லாம் நல்ல. ஆனால் உலகத்தில் அந்த மாதிரியெல்லாம் மாமியார்னு இப்படி இருப்பாங்க, அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னெல்லாம் பேசியே அப்படி கொண்டு வந்துட்டாங்களே ஒழிய, மற்றபடி தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லாரும் நல்லவர்கள். ஆமென். அப்போது பைபிள் என்ன சொல்லுது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு, அவனோட தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவன்தான் நமக்கு எதிரி. மீகா அதை அறிந்துட்டு சொல்கிறாரு, சத்துருவே, எனக்கு விரோதமாக எண்ணப்படாத. சில நேரங்களில் நாம் கீழே விழுந்துட்டோம், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்முடைய சத்துருக்கள் கூட்டம் சந்தோஷப்பட, பார் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் குடும்பத்துக்கு இது நடந்துருச்சு, பார்த்தீங்களா, இப்படி ஒரு பண நெருக்கடி வந்துருச்சு, இப்படி ஒரு விபத்து வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சுன்னு சொல்கிறது போல் இந்த மீகா தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இடைஞ்சல் அவருக்கு வந்து விட்டது. அது என்ன நாங்கள் விளக்கமாக எழுதலை, ஆனால் அவருடைய வார்த்தையில் நாம் அறிந்து கொள்கிறோம். என்ன அவர் அங்கே சொல்கிறாரு? நான் விழுந்தாலும் அப்படின்னா என்ன ஆயிட்டாருன்னு அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. விழுந்துட்டாரு, எங்கேயோ விழுந்துட்டாரு. ஆனா அதை அவர் விட்டு கொடுக்கல. பாருங்க, பிசாசை பார்த்து சொல்றாரு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம எல்லாருடைய வாயிலும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் விழுந்து போயிருந்தாலும் பைபிள் சொல்லுது, நீங்கள் எழுந்திருக்க முடியும். ஆமென். எவ்வளோ அழகாக சொல்கிறார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நான் இருளிலே உட்கார்ந்தால், அதாவது விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, என்னதான் பண்ணாலும் நான் வெளியில் வந்துடுறேன். இருளில் வந்தால் எனக்கு கர்த்தரே வெளிச்சம் கொண்டு வந்துடுவார். அப்போது நல்லா கவனிங்க, நாம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்கிற வார்த்தையை லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை பாவத்தில் யாராவது விழுந்து போயிருந்தாங்க கூட அதோட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு யோசிக்காதீங்க. பாவத்தில் விழுந்து போனாலும் திரும்பவும் உங்களை எழுப்ப கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சொல்கிறேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பைபிள் என்னங்க சொல்லுது? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள விழுந்திருக்கிறனால ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவ்வளோதான், இனி என்ன ஆண்டருடைய ஆலைக்கு போக முடியாது, ஆண்டு என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு கிடையாது. மனம் திரும்பி ஆண்டுகிட்ட வரும் பொழுது நம்மை அன்போடு அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். விழுந்த நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். விழுந்தாலும் எழுந்திருப்பேங்கிற வார்த்தையை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஒருவேளை தரித்திர நடுவில் தரித்திரத்திலேயே விழுந்து போயிருந்தாலும் ஐஸ்வர்யத்தோடு கூட நீங்கள் எழும்புவீர்கள். ஆமென். பலவீனத்தோடு கூட விழுந்து போயிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும், இப்போதைக்கு நான் பலவீனமாக இருக்கிறேன், ஆனால் நாள் வரும் நான் தேவ பலத்தோடு கூட எழுந்திருப்பேன். அல்லேலூயா. இப்போ ஒருவேளை நான் தலை குனிந்து நடக்கக்கூடிய ஒரு அவமானம் எனக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் நாள் வரும் என் தலையை நிமிர அவர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து ஐயோ நான் விழுந்துட்டேன் அப்படின்னு யோசித்து உங்களுடைய தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. நம்முடைய சபைக்கு வருகிற அனைவருக்கும் தேவன் நல்ல ஒரு எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை பயத்தில் விழுந்து போயிருக்கலாம், அவிசுவாசத்தில் விழுந்து போயிருக்கலாம். எதில் விழுந்திருந்தாலும் கர்த்தர் திரும்பவும் நம்ம எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
சரி ஒன்று வேண்டாம், பேதுரு விழுந்தாரா இல்லையா? விழுந்துட்டாரு. ஆண்டவரை மறுதளிக்கவே மாட்டேன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன ஆயிடுவாங்க. ஆமாம், யாருமே எதிர்பார்க்கல சீஷர்கள் பேதுரு விழுவாருன்னு யார் எதிர்பார்க்கல, நோ சான்ஸ் அட் ஆல். ஆனால் அவரே விழுந்து போயிட்டார். ஆனாலும் விழுந்து போன பேதுருவை ஆண்டவர் 50 நாட்களுக்குள்ள மீண்டும் எழுப்பினார். சத்தம் வராமேன்னு சொல்லுவோம். அதனாடி நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அதனாடி வாழ்க்கையே போயிருச்சுன்னு யோசிக்காதீங்க. உங்களை திரும்பவும் கட்டுவிக்க தேவன் வழிமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோனா விழுந்து போனாரா இல்லையா? விழுந்து போனார். அவருடைய ஊழியத்தில் அவர் விழுந்து போனார். மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தார் 3 நாள். ஆனால் வெளியில் வந்து மறுபடியும் ஊழியத்தை நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்கும் பொழுது தேவன் பரலோக புஸ்தகத்தில் நீங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நடக்காமல் உங்கள் வாழ்நாள் முடிந்து போகவே போகாது. ஆமென். கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அடிக்கடி அந்த வார்த்தையை, மீகா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். திரும்ப சொல்லுங்க. ஆமாம், எதில் விழுந்து போயிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ லாசரு குழிக்குள்ளே போட்டாங்க, கல்லறையில் வைத்தாங்க. என்னமோ தெரியல, ஆண்டவர் 4 நாள் கழித்து அவர் என்ன பண்ணினார்? எழுப்பினார். ஏன்னா இன்னும் லாசருடைய வேலை முடியவில்லை. அவருக்கு இன்னும் ஊழியம் இருக்கு, இன்னும் ஒரு சாட்சியாக இருக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் திரும்ப எழுப்பி விடுகிறார். நீங்கள் யோசேப்பை பற்றி பார்க்கும் பொழுது யோசேப்பை குழியில் போட்டாங்க. அதான் என்னமோ ஆயிட்டு போகுது, குழியிலே அவளை செத்து போயிட்டுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நாள் வந்தது, ஆண்டவர் யோசேப்பை என்ன பண்ணார்? எழுப்பினார். யோசேப்பை எழுப்பி சகல தேசத்திற்கும் தேவன் யோசேப்பை ஆசீர்வாதமாக வைத்தார். ஆமென். இயேசு மரித்தார், இயேசு கல்லறையில் வைக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சரீரத்திலே கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:11 சீக்கிரமாக வாசியுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சரீரமே விழுந்து போச்சு, ஒண்ணுமே இல்லை. ரொம்ப முக்கியமான வசனங்க. சரீரத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சரீரத்துக்கே ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. என்னன்னு பேர் அங்கே எழுதியிருக்குது? ஆமாம், இந்த சரீரத்துக்கு பெயர் சாவுக்கேதுவான சரீரம். ஆனால் இந்த சாவுக்கேதுவான சரீரத்தில் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். ஒருவேளை சரீரம் விழுந்து போச்சு, முந்தி மாதிரி பலன் இல்லை, முந்தி மாதிரி வேலை செய்ய முடியல, அப்படி ஆகிப்போச்சு, அப்படி நிறைய ஆப்ரேஷன் என் சரீரத்தில் நடந்திருக்குது. என்னவா இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப உங்களை எழுப்பி நிறுத்த வல்லமிழவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது, குடும்பத்தில் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதற்காக தேவன் உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பார். நாம் என்ன நினைக்கிறோம்? நல்லா கவனிங்க. ஏதோ நான் இந்த உலகத்தில் வாழணும், ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், என் பிள்ளைகளுடைய காரியத்தை செய்யணும், அந்த அளவுக்கு தான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய காரியங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு அதையும் அவர் யோசித்து கொண்டு வருகிறார். ஆமென். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கிறோம். இல்லை, கர்த்தர் செய்ய வேண்டிய வேலைகளை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருப்பது எதற்காக என்றால், தேவன் நம்மை கொண்டு என்னென்னலாம் நிறைவேற்றணும்னு வச்சிருக்கிறாரோ அது இன்னும் முடியல. அதனால தான் நாம் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே விழுந்தாலும் தேவன் நம்மை எழுப்புவார். சிம்சோன் விழுந்து போனார், பாவத்தில் விழுந்து போனார். ஆனாலும் அவருடைய கடைசி காலத்தில் தேவன் சிம்சோனை மறுபடியும் எழுப்பினார். ஆமென். மறுபடியும் அவருடைய பலன் அவருக்குள் வந்தது, மறுபடியும் அவருடைய முடி வளர்ந்தது. அவர் உயிரோடு கூட இருந்ததை பார்க்கலாம். அவர் சாகும் பொழுது அவர் சத்துருக்களை பழிவாங்கினது அதிகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு சபைக்கு வரும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கிறோம், ஒரு ஹோப் கொடுக்கிறோம்.
ஒரு ஹோப் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நீங்கள் போகக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் வெளியே வர முடியும். ஆமேன். பக்கத்தில் கை குலுக்கி நீங்கள் வெளியே வர முடியும். ஆமேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை வெளியே கொண்டு வர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிறகு மீகாவுடைய அந்த 2வது பகுதியில் என்ன சொல்றாரு? நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நான் இருள். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இருள் மாதிரி இருக்கும். சீக்கிரமாக அந்த வெளிச்சத்தையே பார்க்க முடியாமல் இருக்கும். ரொம்ப நாள் ஒரு சிறையின் அனுபவம் போல காணப்படலாம். இருளே எங்கே போனாலும் இருளாக இருக்கலாம். காரியமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே வாய்க்காமல் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வார்த்தை தான் பேசணும். எப்போ டிலே ஆனாலும் நடக்க வேண்டிய காரியம் நடக்கலை, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா நம்ம எல்லாம் நமக்கு தெரிஞ்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன பேசுங்க? தேவனுடைய வார்த்தை. நான் 1000 முறை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்க வேண்டும் என்று. தேவனுடைய வார்த்தை சொல்ல தான் அது அப்படியே நகர ஆரம்பிக்கும். ஆமேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்குத்தான் வல்லமை இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் கஷ்டம். எனக்கே கஷ்டம் அதுதான். எவ்வளோ முறை ஆண்டவரே சொல்கிற. காலையில் கூட உட்காந்து ஒரு மாதிரி அழுதேன். ஏன் எத்தனை முறை சொல்கிறது வசனங்களை? எவ்வளோ முறை தான் சொல்கிறது? ஒரு அளவே இல்லையா? ஆனால் அது பூரணப்படும் பொழுதுதான் தேவனுடைய அற்புதம் விளங்கும். அல்லேலூயா. வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனத்தினால தான் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து என்ன பண்ண முடியும்? வெளியே வர முடியும். அப்படி தான் கர்த்தர் அந்த செட்டப் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. தேவனுடைய வசனம் ஏதோ உங்களுடைய வாய்க்குள்ளே போய், மனதுக்குள்ளே போய், உங்கள் சரீரத்துக்குள்ளே போய், உங்கள் எலும்புகளுக்குள்ளே போய், அதுக்கப்புறம் தான் கிரியை நடக்கும். தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்கிறாரு, உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஃபுல் சரீரத்துக்குள்ளே அது கடந்து போக வேண்டும். கர்த்தர் அப்பொழுது அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுவோம். மீகா சொல்கிற வார்த்தை, நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு என்னவா இருப்பார்? வெளிச்சமாக இருப்பார். விட்டு கொடுக்கல பாருங்க. விழுந்தா எந்திரிப்பேன், இருளில் இருந்தா அவ்வளோதான். இவங்கெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, என்ன பேசணும்னு சொல்லி. ஐயோ இருளாச்சு, அவ்வளோதான் இருக்க முடியாது. ஐயோ விழுந்துட்டேன் அவ்வளோ இல்லை. அடுத்த வார்த்தையை பேசணும். நான் எழுந்திருப்பேன். வியாதியாக இருக்கிறவங்க, நீங்கள் காலமெல்லாமல் வியாதியாக இருக்கிறாங்க, எப்படி ஒரு நாள் ரெடி ஆயிடுறாங்கல்ல. அதே போல தான் ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாயில் வச்சிருக்கிற அந்த வார்த்தைகளை தைரியமாய் பேச வேண்டும், விசுவாசத்தோடு கூட பேச வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை சொல்லுவோம். எது உலகத்தில் பிழைக்க முடியுதோ இல்லையோ, ஒரே தேவன் நமக்கு பிழைப்பதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். அதுதான் விசுவாசமாக இருக்கிறது. பக்கத்தில் கை குலுக்கி, நான் விசுவாசத்தினால் பிழைக்கிறேன், நீங்களும் விசுவாசத்தினால் பிழைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடிக்கடி என் தகப்பனார் ஜோபையாவை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்த பொழுது அந்த வசனத்தினால தான் ஊழியத்துக்கு வந்தார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டருக்காக 60 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் விசுவாச வார்த்தையினால் அந்த மீகா என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கி மறந்து போகாதீங்க. பைபிள் இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீகா 7:8 அது நமக்கு மைக்கா சாப்டர் 7:8 அதை எப்பொழுதும் ஞாபகம் வைத்து அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. அடுத்த முறை ஏதாவது உங்களுக்கு வந்து உடனே சொல்லணும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். உங்கள் வாயில் இன்றைக்கெல்லாம் அது ரிங்காரமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்படி தான் நாம் இருக்கணும். தாவீது என்ன சொல்கிறாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், அந்த மாதிரி ஒருவேளை நடந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில் சொன்ன அந்த வசனத்தை பார்த்துட்டு நேரமான நாள் முடிச்சிடறோம். கொயர் முன்னால் வாங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது. இருங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்னாகிறது இல்லை,
என்னை நெருக்கிறாங்க, ஆனால் என்னை ஒடுக்க முடியாது. அடுத்தது, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. போதும், எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. அதை தான் இந்த காலை வழியில் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன். மீகா தீர்க்கதரிசி எழுதி வச்சதை தியானம் பண்ணி தான் பவுல் அப்படி சொல்றார். நாங்க துன்பப்படுத்தப்பட்டும் என்ன ஆகிறது இல்லை, கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 6:9 2வது பாகத்தில், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படிகள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், சங்கீதக்காரனாய் தாவீதாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் பவுலாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த சூழ்நிலைக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினார்கள். இவ்வளவுதான் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நீங்கள் வெளியே வர முடியும். சொல்லுங்கள், நீங்கள் வெளியே வர முடியும். எப்பேற்பட்டதில் இருந்தாலும் பிசாசு அதிலேயே உங்களை போட பார்த்துருப்பான். நானே 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக வியாதி படுக்கையில் படுத்த பொழுது அவ்வளவுதான், ஊழியம் முடிஞ்சது, உனக்கு கல்லறை தான், நாம் எழுந்திருக்க மாட்டோம். ஏன்னா ஃபுல்லாக மரண சொப்பனங்கள். படுத்தா பாம்பை பற்றி சொப்பனம், சாகிற மாதிரி சொப்பனம். எனக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாம், பாஸ்டர் நீங்கள் சாகிற மாதிரி நான் பார்த்தேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? யாரை கேள் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் உங்களை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போன மாதிரி பார்த்தேன், பார்க்குறவங்களாம் அப்படி சொல்கிறாங்க. நானே பயந்து போயிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு யோசித்தேன். இல்லை, ஊழியம் முன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாடி நீங்கள் பயந்துக்க கூடாது. பவுல் என்ன சொல்கிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேங்கிறாரு. அப்போது நம்ம வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அந்த போராட்டத்தில் வெற்றி பெற உதவி செய்வார். ஆமாம், நம்ம எல்லாரும் ஜெயம் கொள்ளதான் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுது என்ன உண்டு? நல்ல கரங்களை தட்டுவோம், எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட்.